தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தமாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம். அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பாள் நினைதல் செய்வாம். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 124வது வகுப்பு, ஆசை எனும் தலைப்பு, 37வது பாடல். எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளிய நேர்க்கு இதுவரை அமைத்தது அத்தனை எல்லாம் அறிந்த நீ அறிவை அறிவிலி அருகிலேன் அந்தோ சித்தமும் வாக்கும் தேகமும் நினவே ஜென்மமும் இனிய நாள் ஆற்றா வைத்திடு இங்க என்னை நின்னடி குடியா மறைமுடி இருந்தவான் பொருளே எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ இதுவரை எளிய நேர்க்கு அமைத்தது அத்தனை நீ அறிவை யான் அறிவனோ அறிவிலி அருகிலேன் அந்தோ சித்தமும் வாக்கும் தேகமும் நினவே ஜென்மமும் இனிய நாள் ஆற்றா வைத்திடு இங்கு என்னை நின்னடி குடியா மறைமுடி இருந்தவான் பொருளே. சரி, 2-3 வார்த்தை விட்டுட்ட சொல்லும் பொழுது இல்லையா? சரி சரி, பரவாயில்ல. இறைவனே, என் ஜனன மரணத்திற்கு கணக்கே இல்லை. மனம் வாக்கு காயம் பொருள் ஆவி என்ற திரிகரணமும் உடல் மனம் சொல் ஆகியவற்றால் நான் உன்னை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னை உன் அடிக்குடியாக அடிமை குடியாக வைத்தருள் சொல்லி கேட்குறார். இந்த பாடல் ஞாபகம் சொன்ன உடனே கேட்ட உடனே நமக்கு கீதையினுடைய ஒரு ஸ்லோகம் ஞாபகம், ஒரு பாடல் ஞாபகம் வரணும். பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். அர்ஜுனன் கேட்குறான், இந்த ஞானத்தை நான் முன்பு விவஸ்வானுக்கு சொன்னேன்னு சொன்னார்.
அப்போ அர்ஜுனுக்கு விவஸ்வான் சூரியன் ஆதித்யன் ரொம்ப காலத்துக்கு முன்னே பிறந்தா நீங்கள் எப்போ பிறந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி அவருக்கு சொல்லியிருக்க முடியும்? அப்போ தான் பகவான் நான் அவதாரம் என்ற வார்த்தை அவரே ரிவீல் பண்ணுறார், சொல்கிறார். அப்படி சொல்லும்போது சொல்கிறார், நான் என்னை நானே பிறப்பித்து கொண்ட என்ற பிறவிகள் எல்லாம் எனக்கு தெரியும், உன்னுடைய பிறவி எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாது உன்னுடைய பிறவியை பற்றி சொல்கிறார். அந்த கருத்து அப்படியே சொல்வதைப் போல இங்கு அமைந்திருக்கின்றது. ஆமாம், ஆன்மாக்கள் தம் கர்ம வினையை தீர்க்க பிறவி எடுக்கின்றது. பகவான் அப்படி இல்லை, பகவானுக்கு கர்மா இல்லை, ஆனால் தன்னைத்தானே அவர் பிறப்பித்துக் கொள்கின்றார் உலக நன்மைக்காக. அந்த கருத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பின்னை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாகி அடியேனும் அறிந்திலே. இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கட்சியே கம்பெனி. இந்த கட்சியே கம்பெனின்னு வந்தால் யார் பாடினதாக இருக்கும்? பெரும்பாலும் பட்டினத்து பிள்ளையார் தான். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்க அரிது சொன்னார், பட்டினத்தார் தான். எத்தனை எத்தனையோ தெரியாது, எத்தனையோ பிறவி சென்று விட்டது, அத்தனை எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். ஆமாம், முந்தி வேறு ஏதோ 4 காலில் நடக்கிறதா நான் நினப்பு வந்துருந்து வச்சுங்களேன், அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? இல்லை நம்ம வீட்டில் மருமகளாக வந்துருக்குது, முந்தி நமக்கு மாமியார் இருந்துன்னு வச்சுங்களேன், இல்லை நம்ம கடன் வாங்கின ஆளாக இருந்து, நம்ம கடன் கொடுத்த ஆளாக இருந்துன்னா என்ன ஆகும்? ஒரு சட்டமும் நடக்காது, சமுதாயம் ஒழுங்காக ஹார்மோனியாக இருக்காது, எல்லாம் மறந்து இருக்கிறது தான் நல்லது. நிறைய பேருக்கு இது வேறு, முன் ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், முன் ஜென்மத்தில் நான் என்னவாக இருந்தேன், தேவையா? இதெல்லாம் தெரியக்கூடாத பகவான் மறைச்சி வச்சுருக்கார். சில பேருக்கு இறந்தவங்க கூட பேசணும், இருக்கிறவங்க கூட பேசுறதே நம்ம நேரம் போதில்லை, ஆவி போகுது, இறந்தவங்க கூட பேசணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சில பேர் ஆன்மீகம் என்ற பாவனையில் அடிக்கிற கூத்து, இதெல்லாம் நல்ல கூத்து இதுவேன்னு சொல்லுவார் தாய்மன்னர். அதுபோல் அதெல்லாம் வேண்டாம். பகவான் இப்போ இந்த உடலை கொடுத்துருக்கார், மனசை கொடுத்துருக்கார், விவகாரத்தை கொடுத்துருக்கார், அறிவை கொடுத்துருக்கார், நினைவை கொடுத்துருக்கார். ஆனந்தமாக இதில் என்னென்ன பண்ணுமோ அதை செய்துட்டு அமைதியாக வாழ்ந்து போகிறதுக்கு இல்லாமல் ஆன்மீகன்ற போர்வையில் பண்ணுற கூத்தெல்லாம் இருக்குது பாருங்க. அப்பா, ஆன்மீகம் என்பதில் ஆன்மீகத்தை தவிர இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்படி தான் இருக்குது. எத்தனை எத்தனை ஜென்மமோ, ஆமாம், எத்தனை எத்தனை அம்மாவோ, எத்தனை எத்தனை அப்பாவோ. வாரியார் சும்மா தான் சொல்லுவார், எந்த மொழி நான் பேசலைன்னு கேட்பார், எந்த உணவை நான் சாப்பிடல, எந்த நாட்டில் நான் பிறக்கலை, எல்லாம் பிறந்திருப்பேன், என் மொழி பேச எனக்கு தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்திருக்கேன், தமிழ் பேசுகிறேன், அவ்வளோதான். நினச்சி பார்த்தா இதோட லிங்க் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க. இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ எனக்கு தெரியாது, என் செய்வேன் கட்சியை கம்பெனி. அதனால் என்ன, இந்த பிறப்போடு போதும், ஓயும் இந்த ஜனன அல்லல், இத்தோடு முடிச்சிடு கதையன்றார். போதும் சொல்கிறார், ஓயும் இந்த ஜென்ம அல்லல் சொல்கிறார். கடல் சிறு மணலை எண்ணினும் என்னுடைய பிறவி இருக்கு, அது எண்ணி தொலையாதுன்னு சொன்னார். எழுகடல் மணலை அளவிடின் அரிது எனது இடர் பிறவி அவதாரம். என் பிறப்பினை நான் அறிய முடியாது, பேரருள் பிழம்பாகிய பேரறிவாளனாகிய இறைவனுக்கு எல்லாம் தெரியும். நான் எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எனக்கு தெரியல, எளியனேன், இதுவரை எடுத்த பிறப்பு பற்றி எனக்கு தெரியல, நான் அறிவிலின்னு சொல்கிறார். அறிவிலி அறிகிலே. ஆமாம், நான் அறிவிலி, எனக்கு அறிவும் இல்லை, அது அறிகின்ற சக்தியும் இல்லை. நீ அறிவை சொல்கிற, உனக்கு தெரியுன்றார். பகவான் சொன்ன அந்த ஸ்லோக கருத்து அப்படியே இங்கே சொல்கிறா போல் இருக்குது இந்த இடத்துல. எனது சொல் செயல் எண்ணம் அனைத்தும் நின்னுடையதே, சித்தமும் வாக்கும் தேகமும் நினைவே உன்னுடையது தான். ஜென்மமும் இனி என்னால் ஆற்றா, இனி நான் பிறக்கிறதுக்கு எனக்கு முடியாத சக்தி இல்லை. எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்னு சொல்கிறார். எனக்கு இந்த போதும், இனி இழைச்சி போனேன்றார். போதும் என்று களைச்சி போனேன்றார். இனி பிறப்பெடுக்க முடியாது சொல்கிறார். பிறந்து இளைத்தேன் என்கின்றார். ஆகவே இறைவா, நீ என்னை உன் அடிமை குடியாக வைத்தருள வேண்டும். இதெல்லாம் நினைக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு, இனி பிறப்பே வேண்டான்னு சொல்கிறாங்க. இனி பிறப்பே வேண்டாம், பிறவியே வேண்டாம். ஆதலால் பிறவி வேண்டேன் இல்லையா, அரங்கமா நகருளான்னு, இனி பிறவியே வேண்டாம்.
இல்லை எனக்கு அப்படிலாம் தோணலைண்ணா, இன்னும் 10 பிறவி பிறக்கலாம், என்ன இப்போ குறைஞ்சி போச்சு, நமக்கு ஞாபகமாக இருக்க போகுது. அன்றாட வாழ்க்கையிலேயே கிடைக்கிற அடி உத பிள்ளைங்க கிட்ட மற்றவங்கிட்ட வாங்குறத மறந்து போகுது, மறுபடியும் அதுங்களுக்கு கொஞ்சம் கொலாவறோம், அப்புறம் என்ன கிடக்குது இல்லையா? பண்ணத்தானே பண்ணுறோம். என்ன இருந்தாலும் பிள்ளை, என்ன இருந்தாலும் பொண்ணு, என்ன இருந்தாலும் நம்ம வயிற்றில் வந்தது தானே, இந்த ரத்தத்தில் வந்தது தானே, மறந்துடுறோம் இல்லை. அப்புறம் என்ன? ஆனால் தாய்மொழி இடத்துல கேட்குறார், பிறவியே மரமளி உலக வாழ்க்கையே வேண்டும் சொல்கிறார், இன்னும் பிறவியும் வேண்டும் கேட்கிறார். மரமளி உலக வாழ்க்கையே வேண்டும், வந்து நீ அன்பர் தம் பணியாம் அறமது கிடக்கு நன்றி ஆனந்த அற்புத நிட்டைய நிமித்தம் பிறவி வேண்டும், துறவு வேண்டும் கேட்குறார். எல்லாம் வேண்டும், உன்னுடைய அடியோரோடு சேர்ந்திருந்து துறவியாக நல்ல சத்சங்கத்தில் இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சா இன்னும் பிறவியும் வேண்டும் சொல்கிறார். அதனால் மரமளி உலக வாழ்க்கையே வேண்டும், வந்து நின் அன்பர் தம் பணியாம் அறமது கிடைக்கு நன்றா அன்றி ஆனந்த அற்புத நிட்டை நிமித்தம் பிறவியும் வேண்டும், யான் எனது அற்றவர் பெற்றிடும் பேரே சொல்கிறார். பிறந்த பிற்பாடு நான் என்பதோ என்னுடையது என்பதோ அகங்காரம் மமகாரங்கள் அற்றவர்கள் பெற்றிடும் பேர் இதுதான் சொல்கிறார். அப்படி இருந்தால் மறுபடியும் பிறவி வேண்டும் சொல்கிறார், கண்டிஷன் போடுறார். இறைவா நீ என்னை உன் அடிமை குடியாக வைத்தருள வேண்டும், ஆகவே நீ வேத முடிவாக உள்ள நடனம் புரிகின்ற இந்த உலகத்தையெல்லாம் நடத்துகின்றவன், ஆகவே மறைமுடிவாயிருந்த வான் பொருளே. மறைமுடிவு என்றால் ரொம்ப அழகாக சொல்கிறார், உபநிடத வாக்கிய பொருள் நீன்னு சொல்லிடுறார். மறைமுடிவு வேதாந்தன் சொல்கிறார், உபநிஷத்துன்னு சொல்கிறார். மறைமுடிவு வேதாந்தம் தானே, வேதாந்தத்துக்கு தான் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம், உபநிஷத்து. அதனால் சொல்லப்படுகின்ற பொருள் நீ சொல்கிறார், நல்ல வார்த்தை. மறைமுடிவு உபநிடத வாக்கிய பொருள் நீ. ஆக வேத முடிவாய் விளங்கும் மேலான பொருளே, எளியவனாகி எனக்கு அமைந்த பிறப்புக்கள் எத்தனை இறப்புக்கள் எத்தனை அத்தனையும் அறிந்த நீ இதனையும் அறிவாய் அல்லவா. இதனை சொல்லி சொன்ன என்ன, அறிவிலியாக நான் அறியேன், அது உனக்கு தெரியும் இல்லையா. ஆகவே எனது எண்ணம் சொல் செயல் அனைத்து நின்னுடையதே, இனி பிறப்பெடுக்க என்னால் முடியாது, என்ன தொலையாத என்னுடைய பிறவி இனி போதும், இனி எனக்கு வேண்டாம். எனவே என்னை எனது திருவடியின் கீழ் வாழும் குடியாக வைத்து அருள்வாயாக. அழகாக இந்த பாட்டில் சொல்லி முடிக்கின்றார். அடுத்து 38வது பாடல். வான் பொருளாகி எங்கும் நீ இருப்ப வந்து என்னை கொடுத்து நீ ஆகாது, ஏன் பொருள் போல கிடக்கின்றேன், முன்னை இருவினை வாதனை அன்றோ, தீன் பொருளான அமிர்தமே, நின்னை சிந்தையில் பாவனை செய்யும், நான் பொருளானேன் நல்ல நல்லரசே, நான் இறந்து இருப்பது நாட்டம், நான் இறந்து இருப்பது நாட்டம்னா நான் ஜீவன் என்கின்ற அந்த தனித்தன்மை அற்று இருப்பது தான், இருப்பதுன்னு சொல்லி அர்த்தம். நான் இறந்து இருப்பது சொல்கிறேன். நான் இறந்து போனால் இருப்பேனா, நான் செத்த பிற்பாடு வான்னு சொன்ன என்ன அர்த்தம், நான் இறந்து இருப்ப சொல்கிறேன். நான் என்கின்ற தனித்தன்மை, ஜீவன் என்ற தனித்தன்மை சென்று இருப்பது தான் நான் விரும்புவது, அதுதான் என்னோட குறிக்கோள் சொல்கிறார். நாட்டம் உங்களுக்கு எதுலேயும் நாட்டம் இல்லையா கேட்குற மாதிரி தான் இங்கே நாட்டம். நாட்டம் மூன்றுடைய அப்படி சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார், எல்லாரும் விரும்புகின்ற சொல்லி அர்த்தம். வான் பொருள் ஆகி, வான் பொருள் என்றால் உயர்ந்த பொருள் அல்லது ஆகாயம் முதலிய ஐம்பூதங்களாகி அப்படின்னு சொல்கிறாங்க. வான்பொருள் என்றால் உயர்ந்த பொருள் சொல்லி அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நீ எங்கும் நீ இருக்க, எங்குமே நீ தான் இருக்கிற, எல்லாம் நீ தான் இருக்க, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கின்றாய். தைத்திரியன் சொல்லுது இல்லையா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்ஸ்வரூபமாக எங்கும் நிறைந்து சித்ஸ்வரூபமாக அறிவாக இருந்து நீ ஆனந்த ஸ்வரூபமாக எங்குமே நீதான் நிறைந்து இருக்கின்றாய். அந்த தைத்திர உபநிஷத்துடைய அந்த வாக்கியத்தினுடைய விளக்கம் தான் எடுத்த உடனே தாய்மலர் பாடலில் வர முதல் 2 வரிகள்.
அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். அங்கிங்கு எனாதபடி என்றால் அது சத்பொருளாக எங்கும் நிறைந்திருப்பது, பிரபஞ்சமாக. பிரபஞ்சமாக இருக்கிறது அவர் தானே. பிரகாசம் என்றால் அறிவு ஸ்வரூபமாய் ஆனந்த பூர்த்தியாகி, சச்சிதானந்த சத்து சித்த ஆனந்தமாகி தான் இருக்கு. அந்த வார்த்தை தான் அழகாக சொல்கிறார். பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது, பூரணம். பூர்த்தியான பூரணம் தான் இங்கு நிறைந்தது, எங்கும் நிறைந்த பொருளாக இருக்கின்றது. எங்கும் நீ இருக்க உன்னை கண்டு என்னை உனக்கு கொடுத்து நீயே ஆகி நான் நில்லாமல், நீயே ஆகி நான் நில்லாமல். இந்த மனம் என்ற ஒன்று இல்லை, சலிக்கிற இந்த பொருள் சித்தம் ஒன்று இல்லைன்னா நீயே நான் என்று வந்து நிற்பேன் பராபரமே சொல்கிறார். ஒரு இடத்துல நீ தான் நான் சொல்லி வந்து நின்றுடுவேன்றார். நாம் சொல்லணும் சில நேரத்தில் அந்த இந்த பிக்கல்லாம் நேராக ஆசிரமத்துக்கு வந்து அங்கேயே கிடப்பேன் சுவாமி. ஆனால் இருக்க போகிறதில்ல, இருக்க முடியறதில்ல, அது வேறு விஷயம். 2 நாள் 3 நாள் கேம்புக்கு வந்தால் முடிகிற நாளுக்குள்ளே வீட்டு ஞாபகம் வந்துடுது. 4 அன்றைக்கி புறப்படலாமான்னு தோணுது. தெரியாமல் வந்துட்டு ஒரு டிவி இல்லை, ஒரு ரேடியோ இல்லை, ஒரு பேப்பர் இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, நினச்சா போல் இருக்க முடியல. ஒரு ஆசிரமங்களுக்கு போய் கொஞ்சம் இருக்கிறதுண்டு ஒரு தனி ஒரு மனப்பக்குவம் தான். முடியறதில்லை, இருக்கிறது தான், தப்பு இல்லை. ஆக உனக்கு என்னை உனக்கு கொடுத்து நீயே ஆகி நான் நில்லாமல் ஜட பதார்த்தங்களைப் போல அறிவற்றவனாக கிடக்கின்றேனே சொல்கிறார். அதுவும் முன்பிறவில் செய்த வினைகளுடைய விளைவு என்று சொல்லுகின்றார். தன்னையே நொந்து கொள்கின்றார். தன்னையே நோவனோ, பிறரையே நோவனோ, தற்காலம் அதை நோவனோ, பந்தமானது தந்த வினையையே நோவனோ, பரமார்த்தம் ஏதும் அறியேன்னு சொல்கிறார். முன்பிறவில் செய்த வினைகளின் விளைவு தான். அடுத்து தீன் பொருள் சொன்னால் பருகும் அமுதத்தை போன்றவனே, தீன் பொருள் சொன்னார். அப்படிப்பட்ட உன்னை சிந்தையில் பாவனை செய்து நானும் அறிவு பொருள் ஆனேன்னு சொல்கிறார். உன்னை சிந்தனை பண்ணுறதுனால நானும் அறிவு பொருள் ஆனேன். ஆனால் ஜடம் போல இருந்த நான் உன்னை சிந்தனை செய்ததால் உன்னை போல ஆகிவிட்டேன்னு சொல்கிறார். நான் எனும் தன்முனைப்பு அற்று இருப்பது என்னுடைய குறிக்கோள் சொல்கிறார். என்னுடைய குறிக்கோள் என்ன? நான் தனியான ஜீவன் இந்த உடலாக மனதாக கருதி கொண்டிருந்த நான் தனியான ஜீவனாக நான் நினைத்து கொண்டிருப்பதை மறந்து நான் நீயாகவே, நீ நானாகவே அந்த நினைவிலே இருப்பது என்னுடைய குறிக்கோள் நாட்டம் சொல்கிறார். அழகான பாடல் இதுவும் கூட. ஆக நல்ல பெரிய அரசனே, நல்ல அரசேன்னு வேற சொல்கிறார். உயர்ந்த பொருளாகி எல்லாவற்றிலும் எக்காலத்திலும் நீ நீக்கமர நிறைந்திருக்கவும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்து என்னை உன் அடிமையாக கொடுத்தும் உன்னை போல் அறிவுடைய பொருளாக ஆகாமல் ஏன் இன்னும் அறிவற்ற பொருளாய் கிடக்கின்றேன்? ஏன் இப்படி இருக்கிறேன்? இதுவும் முந்தைய பிறப்புகளில் நல்வினை தீவினைகளால் வந்ததோ அப்படி சொல்லி கேட்குறார். வந்த வாதனையும் பருகும் பொருளான அமுதமே, நின்னை எனது நினைப்பில் எப்பொழுதும் பாவித்து கொண்டிருக்கும் நானும் அறிவு பொருள் ஆனேன். உன்னை நினைப்பதால் நான் அறிவு பொருள் சொல்கிறார். என்னிடத்துல அறியும் தன்மை இருக்கிறதுனால என்னிடத்துல சித்தன்மை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். என்னிடத்துல ஜடத்தன்மை இருப்பதுனால நான் என்னிடத்துல சத்துவம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். கொஞ்சம் ஆனந்தமும் தெரிகிறதுனால ஆனந்தம் சொல்லி தெரியுது. சத்து சித்த ஆனந்தம் என்னிடத்துல இருக்குது, ஆனால் குறைவுடையதாக இருக்குது. நீ தான் எங்கும் இருக்கிற எனக்கு புரியும் பொழுது நானும் அதே போல் ஆகிவிடுகின்றேன். அறியும் தன்மை நமக்கு இருக்கு இல்லையா? இன்னொரு இடத்துல சொல்ல, அறியும் தரமும் நான் உன்னை அறிவுக்கறிவா நிற்கையினால் பிரியும் தரமும் நீ என்னை பெம்மானை பேர் இன்பமதாய் செரியும் பொருள் நீ செரியா பொருள் நான் பெரும் பேற்றை நெறி நின்றொழுக விசாரித்தால் நினக்கோ இல்லை எனக்காமே. தாய்மன்னர் சொல்கிறார், ஒரு நெறியில் நின்று விசாரித்தா உனக்கா எனக்கா நம்ம சொல்லலாம். உனக்கா எனக்கா பார்த்துடுவோன்ற பாருங்க. உனக்கோ இல்லை எனக்காமே. நான் ஜீவ போதம் அற்று இருப்பது என்னுடைய குறிக்கோளாகும். பாடலுடைய முதல் பகுதி உலகத்தவருக்கு சொன்னது, பிற்பகுதி தன் நிலையை குறித்து சொன்ன வார்த்தைகள் சொல்கிறார். வான்பொருள் ஆகி எங்கும் நீ இருப்ப வந்து என்னை கொடுத்து நீ ஆகாது ஏன் பொருள் போல கிடக்கின்றேன் முன்னை இருவினை வாதனை என்றோ சொல்லிட்டு தீன் பொருளான அமிர்தமே நின்னை சிந்தையில் பாவனை செய்யும் நான் பொருள் ஆனேன். நல்ல அரசே, நான் இறந்து இருப்பது நாட்டம். நான் இறந்து இருப்பது நாட்டம், நான் இறக்கணும் அப்படி சொல்கிறார்.
செத்தாரை போல் திரி நெஞ்சேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்த உடம்பு நடக்குமா? செத்தாரை போல் சொல்லிட்டார். செத்தாரை போல்னா மனசானது பழைய நினைவுகளெல்லாம் விடுபட்டு நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்று இருப்பது, அவ்வளவுதான். அதுக்கு வேற அர்த்தம் எல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து 39வது பாடல். நாட்டம் மூன்றுடைய செந்நிறமணியே நடுவுரு நாயக விளக்கே கோட்டமில் குணத்தோர்க்கு எளிய நிர்குணமே கோதிலா அமிர்தமே நின்னை வாட்டமில் நெஞ்சம் கிண்ணமா சேர்த்து வாய்மடுத்து அறிந்தின நாங்கே பாட்டளி நரவம் உண்டயர்ந்தது போல் பற்றயர்ந்து இருப்பது என்னாளோ நாட்டம் மூன்றுடைய செந்நிறமணியே நடுவுரு நாயக விளக்கே கோட்டமில் குணத்தோர்க்கு எளிய நிர்குணமே கோதிலா அமிர்தமே நின்னை வாட்டமில் நெஞ்சம் கிண்ணமா சேர்த்து வாய்மடுத்து அறிந்தினன் ஆங்கே பாட்டளி நரவம் உண்டயர்ந்தது போல் பற்று அயர்ந்து இருப்பது என்னாள். உன்னுடைய கருணை பிரவாகத்தில் ஆழ்ந்த நான் பற்றற்று இருத்தல் என்னால் சொல்லி கேட்கிறார். இறைவன் அடியவர்களுக்கு அருள் செய்ய 3 கண்களும் செக்கர் மேனியுமாக தோன்றி இருக்கின்றான. செந்நிறமணியே, செக்கர் மேனிய, செக்கர்னா என்ன? சிவந்த மேனியை உடையவன். நீ நாட்டம் 3 செந்நிறமணியே சொல்றார். அதுதான் எல்லாருக்கும் அருள்வதற்காக, எல்லோர் மீதும் கருணை உடையவனாக. கண்ணோட்டம் என்றால் கருணை உடையவன், அப்படிதான் அர்த்தம். கருணை உடையவனுடைய பார்வை தான் கண்ணோட்டம் சொல்லுவாங்க. அப்படி இருப்பவன். நாட்டம் என்றால் இங்கே கண்ணுன்னு அர்த்தம். கண்ணோட்டம். இறைவன் பக்ஷபாதம் இல்லாதவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன், வேண்டுதல் வேண்டாமை இலான். ஆமாம், எல்லாருக்கும் தலைவனாகி நிற்பவன். அதைத்தான் நடுவுரு நாயக விளக்கேன்னு சொன்னார். ஒளிமயன் சொன்னால் அறிவு வடிவின்னு சொல்லி அர்த்தம். எங்கெல்லாம் பிரகாஷன்ற வார்த்தை உபயோகப்படுகின்றதோ அறிவு மயமானும் சொல்லி அர்த்தம். ஏனென்றால் வெளிச்சமானது தன்னுள் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் காட்டி தருகின்றது, அறிவிக்கின்றது. ஆகவே வெளிச்சம் பிரகாசம் என்று எங்கெங்கெல்லாம் வருகின்றது அங்கெல்லாம் அறிவுன்னு சொல்லி அர்த்தம். அறிவு சொரூபன், அறிவு வடிவனு. மேலும் நல்லார் உள்ளத்து அருள் வடிவாய் இன்ப வடிவாய் தோன்றி நிற்பவன். எல்லாம் பாட்டில் இருக்கு. நாற்றம் 3 செந்நிறமணியே நடுவுரு நாயக விளக்கே கோட்டமில் குணத்தோர்க்கு எளிய நிர்குணமே. நல்ல உள்ளம் படைத்தவருக்கு, தூய உள்ளம் படைத்தவர்களுக்கு, பண்பான பண்புடையவர்களுக்கு நீ இன்ப வடிவாய் தோன்றி நிற்பவன். கோட்டமில் குணத்தோர்க்கு எளிய நிர்குணமே. கோட்டம் என்றால் குற்றமில்லாதுன்னு சொல்லி அர்த்தம். கோதிலா அமிர்தமே, குறைவில்லாத அமுதமேன்னு சொல்றார். அமுதத்தில் ஒரு குறைவும் இல்லையா, அதனால்தான் அது அமிர்தம். நாம் சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் சிலதெல்லாம் ரொம்ப அமிர்தமாக இருந்ததுன்னு. அப்படிலாம் சும்மா நல்லா இருந்தால் அப்படி சொல்லுவோம். அப்போ இது அமிர்தம்னா அமிர்தத்துக்கு என்ன சொல்லுவோம்? அதனால தான் தயானந்த சாமி சொல்லுவார், நிறைய விஷயங்கள் நிறைய அட்ஜெக்டிவ் போட்டுறாத, அதை விட சிறப்பாக வரும்போது உனக்கு அட்ஜெக்டிவ் போடுறது வார்த்தை இருக்காதுன்னுவார். ஒரு லிமிட்டில் நிறுத்திக்கோ சொல்லுவார். நாம் சும்மா மனசில் இருந்து தோன்றினா அடித்து விடுவோம். குறையில்லாத குற்றமில்லாத அமுதமே. அமிர்தம் சொல்லி சொன்னால் நஞ்சுக்கு பின்னால் தான் அது கிடைத்தது இல்லையா? அமிர்தம் எதுக்கு சாப்பிடுவோம்? நெடுநாள் இருப்பதற்காக சாப்பிடுவது. அமிர்தம் சாப்பிட்டா இரவாத பெருநிலை சொல்கிறோம் பாருங்க, அது ஒரு அர்த்தம் இருந்தாலும் நெடுநாள் இருப்பது சொல்லி அர்த்தம். எவ்வளோ நாள் தெரியாது, அல்லது இந்த யுகம் முடிவு வரைக்கும், இந்த பிரபஞ்ச முடிகின்ற வரைக்கும் இருப்பதுன்னு தான் அர்த்தம். அது இன்னொரு அர்த்தம் இருக்குது.
இந்த யுகம் முடிஞ்சாலும் பிரபஞ்சம் முடிந்தாலும் மறுபடியும் இந்த உலகம் தோன்றினாலும் நான் யாருன்னா என்றும் இருப்போம் தானே, இல்லாது போகிறவன் இல்லையே. இந்த உலகம் தோன்றட்டும் இருக்கட்டும், இல்லாத போட்டேன், எனக்கு என்ன கவலை, நான் என்றும் இருப்போம் தானே. அமிர்தம் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆறா அமிர்தம் விரும்பினர்கள் அரிய விடத்தை அமிர்தாக்கும் பேரானந்த சித்தனும் பெரியோய் ஆவிக்குரியோய் கேள் சொல்றார். இரவாத தன்மையை கொடுக்கக்கூடிய அமிர்தம், அதை விரும்பினவர்கள் நஞ்சையும் அமுதாக்குவான், அதையும் சொல்றார். நஞ்சையும் அமுதாக்குவான்னு சொல்லுவார். அது எப்போ கிடைச்சது? வாசுகி என்ற பாம்பை கொண்டு மேரு என்ற மலையை மத்தாக வைத்து பார்க்கடலை கடைந்த பொழுது கிடைத்தது. முதல் என்ன வந்ததுன்னா விஷம்தான் வந்தது. விஷம் யார் கொடுத்தான்னா வாசுகி என்ன பண்ணுது, கடையும் பொழுது அது நல்ல விஷத்தை அது உள்ளே வச்சுக்க முடியல, கக்கிடுச்சு. அது ஆழகால விஷமாக பரவுகின்றது. பெயக்கண்டு நஞ்சுண்டு அமையவர் நயத்தக்க நாகரிக வேண்டுபவர். நஞ்சு அது விஷத்துக்கு பிற்பாடு தான் அமிர்தம் கிடைச்சிது. அமிர்தமானது நெடுநாள் இருக்க வைப்பது. ஆகவே இறைவனை அமிர்தம் என்றவர் தன்னெஞ்சை கிண்ணமாக சொன்னார். அமிர்தத்தை சாப்பிடணுமே, அது கிண்ணத்து எடுத்து அருந்தி சொல்ல ஒரு இடத்துல அது கிண்ணமாக சொன்னாராம். எதை? நல்ல நெஞ்சை மனதை. இன்னொருத்தர் சொல்கிறார், அமிர்தம் என்பது கொஞ்ச நாள் நீண்ட நாள் இருக்க வாழ வைக்க உதவியதை தவிர மரணத்தை தவிர்க்கவில்லைன்னு சொல்லி ஒரு அர்த்தம் சொல்கிறார் ஒருத்தர். மரணத்தை தவிர்க்கலை, நெடுநாள் இருக்க வைத்தது, அவ்வளோதான், எவ்வளோ நாளோ தெரியாது, அப்படி ஒரு கருத்து சொல்கிறார். நாம் என்ன நினச்சிருக்கோம், அமிர்தம் சாப்பிட்டுட்டா மரணமே இல்லை, இந்த உடலோடு இருப்போம், அப்படி தான் அர்த்தம், நீண்ட நாள் இருப்போம். இந்த உடலோடு இருக்கிற வரைக்கும் மோட்சம் என்ன, ஞானத்தில் ஜீவன் முக்தனாக இருக்கலாம், விதேக முக்தி கிடைக்கணுமே. ஒரு கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ராமகிருஷ்ண விஜயத்தில் ரொம்ப 20-25 வருஷத்துக்கு முன்னே படித்தது. ஒரு ராஜா அமிர்தத்தை தேடி நடந்து போயிட்டே இருந்தாராம். கடைசியில் அமிர்தம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டார். ஒரு குகைக்குள்ளே போய் அந்த குகைக்கு வெளியில் அமிர்தம் என்ற நதி ஓடிக்கிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சிட்டார். அது பக்கத்தில் ஒரு கோவலை வச்சுருந்தாங்கன்னா அந்த கோவலையை எடுத்து அமிர்தத்தை மொண்டு அருந்துவதற்காக நினைச்சாராம். அப்போ அந்த அமிர்தம் என்ற நதிக்கரையில் ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு காக்கா இருந்துதான். அந்த காக்கா சொல்லிச்சா, ராஜனே கொஞ்சம் பொறு, நான் சொல்கிறத கேட்டுட்டு இந்த நஞ்சை நீ அருந்தலாம். யக்ஷ பிரஷ்னத்தில் பார்த்தோம் பாருங்க, அது போல் இங்கே மகாபாரத்தில் ஒன்று வருது, அது போல். என்னன்னு பார்த்தாரா, நானும் உன்னை போல தான் அமிர்தத்தை தேடி வந்தேன், அமிர்தத்தை சாப்பிட்டுட்டேன், எனக்கு இறப்பு இல்லாத நிலை, இந்த உடலில் ரொம்ப நாள் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உலகத்தை பல முறை சுற்றி வந்துட்டேன், போர் அடிக்குது, இனி என்ன பண்ணுறது தெரியல, முடிவே இல்லாத இந்த வாழ்க்கையை ஏன் நான் தேடின வருத்தப்படுறேன், இதை கேட்டுக்கிட்டு அப்புறம் ஒன்றா சாப்பிடுன்னுச்சான். நல்லா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நல்ல கதை தான் அது, ரொம்ப ஞாபகம் இருக்குது. அமிர்தத்தை சாப்பிட்டா ரொம்ப நாள் இருக்கலான்னு, எவ்வளோ நாளைக்கு என்ன தான் பண்ணுறது இருக்கு, யோசித்துப்பார், உனக்கு போர் அடிச்சிடம் இல்லை. அப்புறம் இந்த அமிர்தத்தை, நஞ்சுக்கு பிறகு கிடைச்ச அமிர்தத்தை அசுரர்கள் கையில் கிடைக்காமல் தேவர்களுக்கு மட்டும் வழங்குவதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார். ஆமாம், ஆனால் நீ அந்த குறைவும் இல்லாத அமிர்தத்தை போன்றவன் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் நீ. அடுத்து, வண்டுகள் இயல்பிலேயே பாடும் இயல்பு உடையவை, அதை பாட்டளி சொல்கிறார். வண்டுகள் சில நேரத்தில் நம்ம அப்படியே தூங்குவோம், காதுகிட்ட ஒருத்தர் கொயிங் கொயிங் கொயின்னு வருவார், அது ஏன் காதுகிட்ட வந்து கத்துது நமக்கு தெரியல, எது கொசுவார். ஆமாம், இங்கே பாட்டளி என்றால் வண்டு இயற்கையிலேயே பாடுகின்ற தன்மை உடையதான். பாடல் என்றால் அழி என்றால் பாடல் சொல்லி அர்த்தம். பாட்டுன்னா பாடல், அழி என்றால் வண்டுன்னு சொல்லி அர்த்தம், பாட்டு இல்லை வண்டு. நரவம் என்றால் தேன் சொல்லி அர்த்தம், நரவம் தேன். அந்த பாடுகின்ற அந்த வண்டுகள் தேனை அருந்தி பற்று அயர்ந்து என்றால் அது எதை பற்றி நிற்கின்றதோ அதிலிருந்து நீங்கி என்று பொருள். அயர்ந்து என்றால் நீங்கி சொல்லி அர்த்தம். பற்று அயர்ந்து பிரம்மானந்த நிஷ்டை சொல்லி அர்த்தமா. பற்று அயர்ந்து என்றால் விட்டது பற்றாயின் உற்றது வீடு. பற்று இல்லாமல் பற்றை விட்டு நீங்கினால் எங்கே இருக்கு? பற்றுக பற்றற்றான் பற்றினை, இறைவன் தான்.
நாமும் நான் என்ற தனித்தன்மை நீங்கிய பிறகு இருக்கின்ற அத்தனை பற்றுகளை நீங்கி விட்டுன்னு வச்சுக்கோமே, நம்ம என்னவா இருப்போம்? என்னவா இருக்கிறோமோ அதுதான் நாமும், அதுவாக தான் இருப்போம். இருமாந்து இருப்பன் கொலோ சொல்கிறார் இல்லையா? இந்த பற்று இல்லாமல் நான் நானாக பிரம்மமாக புரிந்து இருக்கும்போது எப்படின்னா இருமாந்து இருப்பன் கொலோ. அப்பர் பெருமான் சொல்லுவார், இருமாந்து இருப்பன் கொலோ. ரொம்ப அழகாக அந்த பாட்டை சொல்கிறார். அந்த பாட்டில் பார்ப்போம். 3 கண்களுடன் விளங்கும் செம்மை நிற மாணிக்க மணி போன்ற மேனி நிறம் உடையவனே, யாவற்றுக்கும் யாவர்க்கும் நடுநாயகமாக விளங்கும் சுடரே, குற்றமில்லாத நற்குணம் வாய்க்க பெற்றோருக்கு எளிமையுடைய முக்குண வசப்படாத பொருளே. இறைவன் குணாதீதன், நாமும் குணாதீதன் தான். குணமற்றன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, குணங்களை கடந்த நிலை. குணாதீதன் குணமே இல்லாதவன் அப்படிலாம் அர்த்தம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரகிருதினால் வசப்பட்ட இந்த உடல் மனம் எல்லாம் ஏதோ ஒரு குணத்தில் தான் இருக்கும். ஆனால் குணாதீதன், நல்லா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். குணமற்றவன் சொல்லி அர்த்தம் இல்லை, குணங்களை கடந்தவன் சொல்லி அர்த்தம். அவனுக்கும் குணங்கள் இருக்கு. நற்குணம் வாய்க்க பெற்றோருக்கு எளிமையுடைய முக்குண வசப்படாத பொருளே இறைவன். நாமளும் ஆத்மாவும் அப்படிதான். குற்றமில்லாத நல் அமுதமே, வாட்டமில்லாத மனதை கிண்ணமாக்கி உன்னை வாய் வைத்து பருகி மகிழ்ந்தேன்னு சொல்கிறார். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தத்தில் கேட்டாராம், ஒரு தேன் பாத்திரம் முழுக்க இருக்குது, நீ எங்கேருந்து சாப்பிடுன்னு கேட்டார். நடுவில் போய் உட்காந்து சாப்பிட்டா என்னென்னா தேன் காலெல்லாம் ஒட்டிக்க, சிறகு இல்லாத பறக்க முடியாது, அதுலேயே விழுந்து போக வேண்டியது தான். நான் அந்த ஓரத்தில் உட்காந்து பருகி விட்டு ஓடி வந்து விடுவேன்னாராம். அதுதான் சொல்கிறார், வாட்டமில்லாத மனதை கிண்ணமாக்கி உன்னை வாய் வைத்து பருகி மகிழ்ந்தேன். அங்கே பாடும் வண்டுகள் தேன் உண்டு மயங்கி கிடப்பது போல அடியேன் பற்று விட்டு இருப்பது எந்த நாளோ. ஆக நின் கருணை பிரவாகத்தில் ஆழ்ந்த நான் பற்றற்று இருத்தல் எந்த நாள் சொல்லி கேட்கின்றார். அடுத்து 40வது பாடல். என்னுடை உயிரே என் உளத்து அறிவே, என்னுடை அன்பெனும் நெறியாய், கண்ணல் முக்கணி தேன் கண்டு அமிர்து என்ன, கலந்து எனை மேவிட கருணை, மன்னிய உறவே உன்னை நான் பிரியா வண்ணம், என் மனமெனும் கருவி தன்னது வழியற்று என் உழை கிடப்ப தன்னருள் வரமது வேண்டும். என்னுடை உயிரே என் உளத்து அறிவே, என்னுடை அன்பெனும் நெறியாய், கண்ணல் முக்கணி தேன் கண்டு அமிர்து என்ன, கலந்து எனை மேவிட கருணை, மன்னிய உறவே உன்னை நான் பிரியா வண்ணம், என் மனமெனும் கருவி தன்னது வழியற்று என் உழை கிடப்ப தன் அருள் வரமது வேண்டும். என் மனதை அமைதிப்படுத்தி உனது திருவடியிலேயே, உன் திருவடிகளையே நினைக்க உன்னது அருள் வேண்டும் சொல்கிறார். இறைவன் உயிர்களுக்கெல்லாம் உயிராய் அறிவுக்கு அறிவாய் இருப்பவன். அறியும் தரமும் நான் உன்னை அறிவுக்கு அறிவாய் நிற்கையினால், பிரியும் தரமும் நீ என்னை பெம்மானை இன்பமதார், செரியும் பொருள் நீ செரியா பொருள் யான் பெரும் பேற்று நெறி நின்று ஒழுக விசாரித்தால் நினக்கோ இல்லை எனக்காமை சொன்னார். அதுதான் இங்கே அறிவுக்கு அறிவாய் இருக்கும்பொழுது உன்னை நான் எப்படி அறிவது? அந்த அறிவே நீ தானே, அறிபவனு நீ தானே. இறைவன் உயிர்களுக்கெல்லாம் உயிராய் அறிவுக்கு அறிவாய் இருப்பவன். ஆகவே என்னுடைய உயிரே என் உளத்து அறிவே சொல்லி சொன்னாராம். இறைவன் அன்புமயமாக இருப்பவன், அதையே என்னுடைய அன்பெனும் நெறியாய் சொல்றார். அன்புமயன், அன்பும் சிவமும் வேறு என்பார் சொன்னது போல அன்பே சிவமாகி அமர்ந்திருந்தாரே சொன்னார். வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். எப்படி ஆத்மாவும் ஆனந்தமும் வேற வேற இல்லைன்னு சொல்கிறோமோ அதுபோல் அன்பும் சிவமும் வேறு வேறு இல்லை. அன்பே சிவமாகி அமர்ந்திருந்தார். ஆக அன்பே சிவம், இது திருமூலருடைய வாக்கு, அதை நினைக்க வேண்டுமா?
இறைவன் உயிருக்கு எல்லாம் இனியவன். இனியவன், எல்லா உயிர்களுக்கும் இனியவன், எல்லாரை விட இனியவன். நமக்கு வாழ்க்கையில் உறவுகளில் சில நேரம் கசப்பு சலிப்பெல்லாம் வரும், அவர் இல்லையா அப்படி. அது எப்படி இருக்குமா? கரும்பு முக்கனி தேன் கல்கண்டு அமிர்தம் என்ன கலந்தது என்ன அப்படி இருக்குமா. வெறும் கரும்பு அதுவே இனிப்பாக இருக்கும். முக்கனி சொல்லணுமா, மாப்பழா வாழை. தேன் அதை விட சொல்ல வேண்டியது. கல்கண்டு அதை விட இனிப்பாக இருக்கிறது. அமிர்தம் எல்லாத்தையும் கலந்தா எப்படி இருக்கும்? அமிர்தம் அதை விட விசேஷம். அப்படி என்னை கலந்து இருக்கக்கூடிய என்னுடைய பெரு வாழ்வே சொல்கிறார். உதாரணம் சொல்கிறார். அதுக்காக வீட்டில் போய் அதெல்லாம் கலந்து சாப்பிட போகிறீங்க, அப்புறம் சுகர் அடுத்த வாரம் 400ன்னு வந்துடுவீங்க. ஆமாம், 400 500 அப்புறம் மீட்டரே காட்டாது. எப்படி பெரு வாழ்வே. நற்கருப்பன் சாற்றினிலே பால் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால். வள்ளலார் வரி வார்த்தை நினைக்கிறேன். நற்கருப்பன் சாற்றிலே பால் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து தேன் கலந்து ஓட்டாமல் இனிப்பது. வார்த்தை மாறி மாறி இருக்கும். அந்த பாட்டில் அழகாக சொல்கிறார். அந்த திருவாசகத்தை படிக்கும்பொழுது அப்படி இருக்கா இன்பமா அமிர்தமா. உண்மைதான். அந்த வார்த்தைகள் வச்சனங்கள் எல்லாம் எங்கேருந்து எப்படி தான் கிடைச்சது தெரியல. வள்ளலார் பாடல்கள் கூட அந்த தமிழ் ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தைகள் சொற்கள். திருவாச்சகமும் அப்படி தான். எல்லா பெரியவங்களும் அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஆக என்னுடைய கருணை என்னிடத்தில் கருணை மேவிட கருணை மன்னிய உறவே. என் மீது உன்னுடைய கருணை அதிகமாக இருக்கின்றது. உன்னை நான் பிரியாதபடி விட்டு பிரியாதபடி. உன்னை நான் பிரியவே இல்லை. பிரியும் தரமோ நீ என்னை. நீ பிரிய முடியாது. பிரியா விடை சொல்கிறேன் பாருங்க. நீ என்னை விட்டு பிரிய முடியாது. அறியும் தரமோ நான் உண்டு அறிவுக்கு அறிவா நிற்கேன். பிரியும் தரமும் நீ என்னை பெம்மானே பேரின்பம். அதான் பேரின்பம். அப்படி என்னை விட்டு பிரியாதபடி எனது மனமாகி அகக்கருவி. மனம் என்பது இங்கு இன்பத் துன்பத்தை அனுபவிப்பதற்கு கருவியாக இருப்பதனால் மனம் எனும் கருவின்னு சொன்னாராம். எல்லா இன்பத் துன்பங்களையும் மறப்பு நினைப்பெல்லாம் எங்கே நடக்கின்றது? மனசில் தான் நடக்கிறது. ஆக மனம் எனும் கருவி சொல்லிட்டார். அப்போ மனமானது கருவி தான். கர்த்தா யாருன்னா நாம தான். ஆனால் என்ன பண்ணிட்டோம்? அது நம்ம கர்த்தாவாக்கிடுச்சு, நாம் அதுக்கு கருவி ஆகிட்டோம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், ஆனால் போயிட்டு இருக்கிறோம். மனம் போனபடி போகாமல் மனதை அமைதிப்படுத்தி அடக்கினவர் முக்தி இன்பம் பெறுவர். மனம் ஒருமுகப்பட்டால் இறைவனுடைய தன்னருளில் அது நிலை நின்று இருக்கும். அதைத்தான் தன்னது வழியற்று என்னுழை கிடப்ப தன் அருள் வரமது வேண்டும். உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய தேனினும் இனிய உன்னுடைய அருளானது எனக்கு வேண்டும் சொல்லி கேட்குறார். உன்னை நான் பிரியாவனம் என்றது அந்த பிரம்மானந்த நிஷ்டை அது நீங்காது இருத்தலை குறிக்கிறது சொல்கிறார். என் மனதிலே உன்னை பற்றி அறிவினாலே நான் நீங்காது என்னுள்ளே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலை அது இருக்குன்னு சொல்கிறார். எனக்கு இருக்குது அப்படி சொல்கிறார். சில நேரத்து உலக பொருள்களை என்ன பண்ணுறோம்? நினச்சிக்கிட்டு அப்படியே நினைப்பு இருக்குது. அந்த நினைப்பு நீங்கிறதே இல்லை. ஆனால் இங்கே இவர் எப்படி இருக்காருன்னா, நான் அந்த பிரம்மஸ்வரூபமே என்ற அறிவிலேயே அந்த உணர்விலேயே நீங்காது நிலைத்திருக்கின்றார். அதுதான் இங்கே சொல்கிறார். உன்னை நான் பிரியாவனம் என்றது அந்த பிரம்மானந்த நிஷ்டை நீங்காதிருத்தலை குறிக்கின்ற. பிரம்மானந்தம்னா என்ன? நான் தான் பிரம்மமாக இருக்கிறேன், ஆனந்த ஸ்வரூபம் என்ற அறிவிலேயே இருக்கிறது. இந்த பாடலுடைய திரண்ட கருத்தை பார்த்தா, எனது உயிரே என் உள்ளத்து அறிவே என்னுடைய அன்புக்கு வசப்படும் கொள்கை உடையவனே, கரும்பு முக்கனி தேன் கற்கண்டு அமுதம் ஆகியவை போல என்னுடன் இன்பமுற கலந்து என்னோடு கூடி வாழ பேரருளாய் நிலைத்த பெருவாழ்வே. உன்னை விட்டு நான் எப்பொழுதும் பிரியாதபடி எனது மனமாகி அகக்கருவி தனது போக்கில் போகாமல் என்னிடத்து உறுதிபட தங்கி இருக்குமாறு நினது குளிர்ந்த அருளாகிய வரத்தை அருளுதல் வேண்டும் கேட்குறார். நீ எனக்கு வரம் கொடுன்னு கேட்குறார். என்னைக்காவது இப்படி நாம் கேட்டிருக்கிறோமா? இதோடு இந்த ஆசை என்னும் தலைப்பில் இருக்கக்கூடிய 40 பாடல்களை பகவானுடைய அனுகிரகத்தில் முறையாக பார்த்துருக்குறோம். உண்மையிலே இதெல்லாம் படிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுகிரகம் இருந்தால் தான் முடியும். ஆக இதுவரை தாய்மலர் பாடல்களில் 361 பாடல்களை 124 வகுப்புகளில் பார்த்து முடிச்சிருக்கோம். 24 தலைப்புகளில். இப்பொழுது 25வது தலைப்பு என்ன? எனக்கென செயல்.
இது 362வது பாடல். எனக்கென செயல் தலைப்பில் முதல் பாடல். எனக்கென செயல் வேறு இலை யாவும் இங்கு ஒரு நின் தனக்கு எனத்தகும் உடல் பொருள் ஆவியும் தந்தேன் மனத்தகத்து உள அழுக்கு எழா மாற்றி எம்பிரான் நீ நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நீதம் எனக்கு என செயல் வேறு இலை யாவும் இங்கு ஒரு நின் தனக்கு எனத்தகும் உடல் பொருள் ஆவியும் தந்தேன் மனத்தகத்து உள அழுக்கெலாம் மாற்றி எம்பிரான் நீ நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நீதம். எம்பெருமானே, உடல் பொருள் ஆவி எனும் மூன்றையும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன் அப்படி சொல்கிறார். இந்த 25வது தலைப்பில் இந்த பாடல் தொகுதியில் 28 பாடல்கள் இருக்கு. இந்த தலைப்பில் இருக்க முதல் பாடலில் முதல் பகுதியில் எனக்கென செயல் வேறு இல்லை அப்படி வரதுனால எனக்கென செயல் என்று இந்த பாடல் பகுதிக்கு தொகுதிக்கு தலைப்பு வைத்து விட்டார்கள். என்னுள் அந்தர் ஆத்மாவாக விளங்குவது நீ தானேன்னு கேட்குறா. என்னுள் இருக்கக்கூடியது நீ தான், நீயே தான் நான், நானே தான் நீ. எனக்கு புரியல, நான் நானாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ தான் நான் என்பது எனக்கு புரியல. நானே நானா யாரோ தானா, அது நான் நானாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ தான் என்பது எனக்கு தெரியல. ஆக அனைத்து செயல்களும் அகங்கார மமகாரம். அகங்காரம்னா நான் என்றும் தனது என்றும் மமகாரம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒடுங்கிய நிலையில் எல்லா செயல்களும் என்ன உன்னுடைய செயலே சொல்கிறார். என்னுடைய அகங்கார மமகாரத்தினால் நான் என்னுடைய செயலாக கருதுகின்றேன். ஆனால் என்னுடைய மனதில் நீயே குடிகொண்டிருக்கின்ற காரணத்தினால் எல்லா செயலும் என்ன நினது, எனவே உன்னுடையது தான். எனவே எனக்கென்று ஒரு செயலும் இல்லைன்னு சொல்கிறார். எனக்கென்று ஒரு செயலும் இல்லை, எனக்கென செயல் வேறு இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லுவார், என் செயலின்றி யாவும் நின் செயல் என்றெண்ணுவேன் ஒவ்வொரு காலம். புன் செயல் மாயை மயக்கின் என் செயலா பொருந்துவேன் அஃதொரு காலம். பின் செயல் ஏதும் நினைவின்றி கிடப்பேன் பித்தனே நின் தன் செயலாக முடித்திடல் வேண்டும் சச்சிதானந்த சர்க்குருவே. அப்படி ஒரு இடத்துல சொல்கிறார். புன் செயல் மாயை மயக்கின் என் செயலா பொருந்துவேன்னு சொல்கிறார். பட்டினத்தார் கூட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் சொல்கிறார், என் செயலால் ஆவது இனி ஒன்றில்லை தெய்வமே இனி நின் செயல் என்று உணரப்பெற்றேன்னு சொல்வார். என் செயலால் ஆகிறது ஒன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த வினை ஏதோ எனக்கு தெரியாது இல்லை, ஆனால் பிறப்பதற்கு முன்பு செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. பட்டினத்தார் சொல்வார். அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு வாய்வழி செய்தி தான், அவர் வரலாற்றில் இருக்குதா தெரியல. ஒரு ஊரில் போய் தங்கியிருக்கார். அவர் தியானம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அப்போ திருடர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அரசாங்கத்தினுடைய கஜானால திருடிட்டு ஓடுறாங்க. ஓடும்பொழுது என்ன பண்ணாங்க, இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரா, இவர் கழுத்தில் ஏதோ மாலையை போட்டு போயிட்டான். அரசாங்க காவலர்கள் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, இவன் தான் போல திருடர்களுக்கு தலைவன், இவன் கழுத்தில் தான் இவர் கழுத்த மாலை இருக்குது, இவர் தான் சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவருக்கு தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு அழைச்சிட்டு போகிறாரு தெரியல. கேட்க போனால் ராஜா கேட்குறார் என்ன, அவருக்கு ஒன்றும் புரியல. கையங்களமாக கிடச்சிட்டான், இன்னும் என்ன விசாரணை என்ன இல்லையா, அப்படி சொல்லி தண்டனை கொடுத்துட்றாங்க. கழுமரத்தில் ஏற்றுறாங்களாம். இது கதை. அதை பார்த்து அப்போ தான் சொல்கிறார், என்ன நடந்து ஏது நடந்து, நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு இப்படி வந்தது. அப்போது இப்படி நடந்ததற்கு காரணம் நான் தெரிஞ்சு எனக்கு தப்பு பண்ணல, நாம் சொல்ல தெரிஞ்சு நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க. அதுபோல் என் செயலால் ஆவது இனி ஒன்றுமில்லை தெய்வமே நின் செயல் என்று உணரப்பெற்று. இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே இப்படி வந்து மூண்டதுவே.
அப்புறம் அந்த கழுமரை பற்றி எரிஞ்சது. அப்புறம் ராஜா பார்க்குற பெரிய மகான் நம்ம தப்பு செய்துட்டு வரார், எல்லாம் நடக்குது. தமிழில் மதுரையிலையும் நடந்தது இல்லையா? கண்ணிக்கு வந்து கேட்குறாரு, தேராமன்னா செப்புவது உடையன்னு சொல்கிறாரு. ஆமாம், நன்கு ஆராய்ந்தறியாத ராஜாவேன்னு சொல்லி ராஜாவை ஒரு பெண்மணி கேட்குறா கையில் சிலம்போட. நம்ம ஊரில் ஒரு கவுன்சிலர் போய் கேட்க முடியுமா? தேராமன்னா செப்புவது உடையன் எல்லொரு சிறப்புன்னு இமையவரேப்போ புல்லொரு புன்கண் தீர்த்தோன் நன்றியன் வாயிற் கடமினி நடு நான் நடுங்க இல்லையா? நெஞ்சுகத்து ஆண்டின் அரும்பெறர் புதல்வனை ஆழில் மடித்தோன் பெரும்பதி புகார் என்பதி. என்னுடைய ஊர் பூம்புகார். அங்கேருந்து ராஜா எப்படி தெரியுமா? ஒரு கன்று குட்டிய பையன் அவன் தேர் சக்கரத்தை மாட்டி செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பசுவானது வந்து அந்த மணி அடிச்சுதான் கேட்டு அரும்பெறர் புதல்வனை ஆழியுள் மடித்தோன் சாகடிச்சிட்டான். அப்படிப்பட்ட பெரும்பதி புகார் என்பதியே. அங்கு ஏதா சிறப்பன் இமையவர் வேப்ப மாசாத்து வாணிகன் மகனையாகி ஊழ்வினை துரத்த சூழ்கண் மன்னா நின்னகர் புகுந்து எண்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். ராஜா கேட்டால் பெண்ணே நீ யாருன்னா அந்த மொத்தத்தையும் சொல்லிடுச்சு. மாசாத்து வாணிகன் மாமனார் பேர், கோவலன் என் புருஷன் பேர், என் ஊர் வந்து பூம்புகார். அந்த ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அது சொல்கிறது இருந்தது. என்ன தெரியுதுன்னா, தேரா மன்னா எடுத்தோன்னே சொல்லிட்டா. நன்கு ஆராய்ந்து நீதி சொல்லாத ராஜாவை கொண்டுட்டான் இல்லையா கோவலன். அதில் தான் சொல்கிறேன், அது முத்து பறல்கள் என்னுடைய சிலம்பில் எடுத்து மாணிக்க பறல்கள், அது கூட நீ ஆராய்ந்து அறியலேன்னு சொல்கிறான். ரொம்ப அழகாக சிலப்பதிகாரத்தில் அழகாக வர வார்த்தைகள் அதெல்லாம். ஆக ஞானாசிரியராக வந்த இறைவனுக்கு உடல் பொருள் ஆவி மூன்றையும் தந்துள்ளார். யார்? சிஷ்யன் கொடுத்துட்டார். அதை உடல் பொருள் ஆவியும் தந்தேன்னு சொல்கிறார். அது சொல்லுவாங்க அந்த காலத்தில் குரு இடத்துல போனால் அவங்க மட்டும் இல்லை, என்னோட குடும்பமே உங்களுக்கு அடிமை சொல்லுவாங்களாம். இந்த ஒருத்தருக்கும் குலகுருன்னு இருப்பாங்க. அந்த குரு இடத்துல போனால் அப்படி சொல்லணுமா, நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமை. அடிமைன்னா என்னென்னா அவர் எப்போ பார்த்தாலும் கூட இருந்தேனும் பண்ண போகிறதில்ல, அந்த பாவனை சொல்லணுமா. தந்தேன்னு சொல்கிறார். தந்தது உன் தனை கொண்டது என் தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர். அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணைய என்னை ஆட்கொண்ட போது கொண்டிலையோ. என்னென்னா வார்த்தைகள் எப்படி போடுறாங்க பாருங்கள், மனசில் எப்படி எடுத்து சொல்கிறாங்க. மாணிக்க வாச்சகர் சொல்கிறது, மணி வாச்சகர் சொல்கிறார். ஆக உயிர்களுக்கு மாசு அடையும் இடம் எது சொன்னால் உடல் அழுக்க நம்ம போக்கிக் கொள்கின்றோம். அதிகமான விவகாரங்களை மாசு அடைவது மனம்தான். அந்த மனத்தகத்துள் அழுக்கென மாற்றி சொல்கிறார். அந்த மனத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை மாற்ற வேண்டும் சொல்கிறார். மாசிலாமணி, மாசிலாமணீஸ்வரர் ஒரு சுவாமி இருக்கார் திருமுல்லை வாயில். அந்த சுவாமிக்கு பேர் ரொம்ப பழைய கோயில். அங்கே பாதரசலிங்கம் கூட ஒன்று இருக்குது திருமுல்லை வாயில். ஆமாம், அம்பத்தூர் கிட்டக்க ஒரு ஊர் இருக்குது திருமுல்லை வாயில், மாசிலாமணீஸ்வரர் ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அப்படி மனத்தகத்துள் அழுக்கென மாற்றி அந்த கோயில் ஏன்னு சொல்கிற வள்ளல் பெருமான் போய் வருவாராம். அந்த திருமுல்லை வாயில், திருவெற்றியூர், இன்னொரு ஊர் சொல்லுவாங்க. அந்த 3 இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவாராம், அங்கே சொல்லுவாங்க. அப்படி மனத்தகத்துள் அழுக்கென மாற்றி மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். அடியேன் உன்னுடையவன் என்னை உடையாய் நீ நினைத்தது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அடியேனே செய்து கொள். அடிமை சொன்னது பிற்பாடு அவர்களுக்குன்னு தனித்தன்மை எதுனா இருக்கா என்ன? நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி எனக்கு அருளுதல் நீதம், அப்படியே செய்துக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை. எம்பிரான் நீ நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நீதம். அதான் சொல்கிறேன், அடிமையை அதனுடைய தலைவன் தமது மனம் எப்படி தோன்றுகின்றது அப்படி நடத்துவார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே. என்னென்ன வார்த்தைகள்லாம் பாருங்கோ இல்லையா? எல்லாம் நான் என்னப்பா, எல்லாம் நீ தான், நானும் அதற்கு நாயகமே. ஒரு மனத்தினுடைய ஒரு பாவனை. சரி. ஆக எம்பெருமானே நீ என் மனத்தில் உள்ள மாசு அனைத்தையும் போக்கி உன் நினைப்பு எப்படியோ அப்படி எனக்கு அருள் செய்தல் வேண்டும். ஏனெனில் எனக்கு என இங்கு வேறு செயல்கள் இல்லை. உடல் பொருள் ஆவி மூன்றையும் உம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். அதனால் என் செயல்கள் அனைத்து உன் செயல்களாய் முடியும் அல்லவான்னு கேட்குறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமான்னு சொல்லி அர்த்தம். மேலும் விளக்கங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.